அப்படியானா இந்த பிரபஞ்சம் காத்திருக்கு. எதுக்கு காத்திருக்கு அதான் தெரியும். சங்க இலக்கியம் அதுல அதை பேட்டியில சொன்னதான் முல்லைத்திணைன்னு குறிஞ்சி மாறுதல் முல்லை பாலை படிச்சுட்டு இல்லையா? முல்லைத்திணைன்னா காத்திருக்கிறது. தலைவன் எங்கேயாவது போட்டோ வேற காரணம் பொருள்கள் போயிருப்பான், தலைவி அவனுக்காக காத்திருப்பான். இப்போ இந்த மாதிரி தொடர்பு சாதனங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் போனான்னா வந்தா தான் உண்டு, வந்தா தான் நிச்சயம். அதே மாதிரி ரோடு போக்குவரத்து பாதுகாப்பு கவர்மெண்ட் இதெல்லாம் ஒன்றும் சரியா இல்லாதனால எங்கேயும் வழிப்பறி கொண்ட காரணம் மிருகங்கள் அவன் உயிரோட வர முடியாம போயிட்டான். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில எப்போ வருமானு காத்து போவாங்க. அந்த காத்திருக்கிறதுலாம் முடியுது ரொம்ப வருத்தத்தோட. அதே நேரத்துல தவறா நினைக்க கூடாது. நினைச்சாலே அது ஒரு மாதிரி மற்றவங்க ஒரு மாதிரி பேசலாம். புருஷனை பத்தி நினைக்கிறேன், என்ன ஆச்சோ ஏதாச்சும் நினைக்கிறதே தப்புன்னு சொல்லுவாங்க. கண்ணீர் விட்டு அழுதக்கூடாது. கண்ணீர் திரண்டா கண்ணுக்குள்ள அதை அடைக்கிறது, அதுக்கு பேர் தான் இருக்கு காத்திருத்தல்னு அர்த்தம். இப்போ நான் இந்த மாலையில அது காத்திருக்கக்கூடிய அந்த அந்த முல்லைத்திணைக்கூடிய பொழுது மாலை பொழுது. மாலை பொழுதுதான் பொழுதுகள்லயே ரொம்ப கனமான பொழுதுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப கனமான காலையோ மத்தியானமோ சாயங்காலமோ மாலை பின் மாலைன்னு சொல்றோம் இல்லையா? நீங்க சூரியன் மறைய போறதுங்கிறது நமக்கு தெரியுது, மறைகிறதும் தெரியுது. அந்த மறைகிறதும் இருள் வர்றதும் ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசம் இல்லாம சட்டுன்னு சேர்ந்து இப்பதான் நல்லா வெளிச்சம் தெரிஞ்சு திடீர்னு பார்த்தா எல்லாம் மறைஞ்சு இருக்கிறது திடீர்னு இல்லாம போச்சு. அப்போ அதனுடைய சோகம் இருக்காங்க. அந்த சோகத்தை மாலை திணைங்கிறதுக்காக மாலைங்கிற பொழுத அந்த முல்லைத்திணைக்கு அந்த சோகத்துக்கு காரணமா அது பொறுத்து வச்சிருக்காங்க. இப்போ அந்த மாலைங்கிற பொழுது அந்த மாலை பொழுதுல என்னுடைய சோகம் என்னன்னு கேட்டா, எனக்காக நான் காத்திருக்கிறேன். தலைவியால் தலைவன் எனக்காக, என் தெளிவுக்காக, என் அறிவுக்காக, என்னுடைய முடிவுக்காக, என்னுடைய படைப்புக்காக, எதுவாக இருந்தாலும் என்னை காண்பதற்காக நான் காத்திருக்கிறேன். அதற்கும் மேல இந்த பிரபஞ்சம் காத்திருக்கு. ஆனா எதற்காக காத்திருக்கு தெரியல. பிரபஞ்சத்தினுடைய சோகம், நம்ம சோகமே இவ்வளவு பெருசா இருந்தோம்னா அந்த பிரபஞ்சம் முழுவதும் என்ன சோகமா இருக்கும். நான் ஏற்கனவே மாணவர்களுக்கு சொல்லியிருக்கேன், உயர்தனை அகிரணைன்னு இலக்கணத்துல உண்டு. இலக்கணத்துக்கு மட்டும் வச்சுக்கோ. உண்மையில உயர்தனை அகிரனை வித்தியாசமே கிடையாது. இந்த திரை பேசலன்னு சொல்லி யாரும் சொல்லாதீங்க. அது பேசுறது உனக்கு கேட்கல. நீ உட்கார்ந்து இருக்கிற பெஞ்சு உன்னை ரொம்ப கேவலமா நினைக்கிறாங்க. அதனால அது அகிரன் நினைக்க எதுவுமே அகிரணி, எந்த பொருளும் அகிரணி. இது எனக்கு ரொம்ப காலமா ஊறி போனேன்னா. ஆனா பரீட்சையில் எழுதும் போது உயர்ந்த அகிரணி 2 இருக்குன்னு எழுதணும். எழுதினா தான் வாத்தியார் மார்க் போடுவார். அதனால அகிரணைன்னு ஒண்ணும் கிடையாது. எல்லா பொருளும் உயிர் கிடையாது. அந்த உயிர் நமக்கு தெரியாது. கற்கள், பாறைகள், கற்கள் சமதி கிடக்கு இல்லையா? அது என்ன சும்மா இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இறைவனை தியானித்துக் கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி கூறாங்க. அந்த அவைகள் கூட தியானித்துக் கொண்டிருக்கிறது. கை அகிரணின்னு சொல்லுவோம். நம்ம கூட சேர்ந்து இருந்தாலும் கூட நாம உயர்த்துங்க, நம்முடைய விரல் அகிரணும். விரல் வலிக்கிறான்னு நம்ம சொல்ல மாட்டோம்ல, வலிக்குது அகிரணியாத்தான் சொல்லுவோம். நெஞ்சு வலிக்குது. உயிரை கூட நம்ம அகிரணியாத்தான் வச்சிருப்போம். உயிர் போகுது, உயிர் போயிருச்சு இல்லையா? உயிர் கூட அகிரணம், எல்லாம் அகிரணம், அகிரணியா வச்சிருக்கோம். உயிர் போயிருச்சுன்னு சொல்றோம். தனித்தனியா பிரிச்சு பார்த்தா அகிரணம், ஒன்னா சேர்த்து பார்த்தா உயிர். இப்ப ஆடு மாடுகளை எல்லாம் அகிரன்னு சொல்றோம், உயிர் இருந்தும் கூட அகிரன்னு சொல்றோம். அப்ப நியாயமா பார்த்தா அதுக்கெல்லாம் நம்ம கிட்ட கோச்சுக்கணும். அதுக்கு ஏதாவது பெருந்தன்மை நம்ம சும்மா விட்டு நம்ம அகிரணின்னு சொல்றாங்க, தேவைப்பட்டுட்டாங்க. படைப்பு எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. படைப்பு எல்லாத்துக்கும் ஒரு உயிர்ப்பு உயிர்த்தன்மை இருக்கு. நீங்க கடைசியில இப்ப எல்லாமே இஸ்லாமிக் தாக்குன்னு நினைக்க வேண்டியது எனக்கு இருந்த எண்ணம். நம்ம கடைசி காலத்துல இறைவன் மனிதனை எழுப்பி என்னென்ன செயல்களுக்கு செய்திருக்கிற போது உன்னுடைய கை தனியா சொல்லணும், என்ன பயன்படுத்தி இவன் சில பாவங்கள் செய்யலாம்.
நாம சிந்தின சாப்பாடு அங்க சாட்சி சொல்லுவான், என்ன வீணா சிந்தி வீணடிச்சான், நாம சிந்தனை தண்ணீர் வீணடிச்ச தண்ணீர் அது சாட்சி. இதெல்லாம் எதுக்கு சொல்லி வச்சாங்கிறது நமக்கு ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். மக்கள்கிட்ட அறிவூட்டணும். இதெல்லாம் நடக்குமா இல்லையாங்கிறது வேண்டியது. மக்களுக்கு அறிவூட்டணும், சரியா சொல்லணும். எதுக்கும் பதில் இல்லாமல் போகாது, எதுக்கும் கேள்வி இல்லாமல் போகாது. சேலஞ்சுங்கிறது வரதான் செய்யும். அப்போ முன்கூட்டியே நீங்க தடுத்துக் கொள்வது தவறான தடுத்துக் கொள்வது ஒரு உபதேசம். அது மாதிரி எந்த பொருளா இருந்தாலும் அதை அகிரிணையும் நாம் பார்க்கணும். எல்லா பொருளுக்கும் அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் சூரியன் சந்திரன் இதெல்லாம் அகிரிணை பொருள். நிச்சயமா அதுக்கு என்னமோ இருக்கு, இல்லாம அந்த சக்தி இயங்க. சக்திங்கிறது ஆற்றல் இல்லையா? எப்படி அது அந்த வெப்பம் அதுக்கு எங்கிருந்து அந்த பயங்கரமான உஷ்ணம், அதுக்குள்ள இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் எங்க இருந்து கிடைச்சது? அது இப்படி சுத்தணும்னு அதுக்கு எப்படி தெரியும்? இவ்வளவு காலம் சுத்தணும்னு எப்படி தெரியும்? ஒண்ணும் இல்லை, ரொம்ப அற்ப விஷயம். நம்ம சூரிய மண்டலத்திலேயே ஒரு கோள்கள் 11 கோள்கள் சுத்திட்டு இருக்கும்போது நான் அஸ்ட்ரானமி படிக்கும்போது அந்த ஒரு கடைசி 2 கிரகங்கள் இருக்குல்ல, அது அதனுடைய ஆர்பிட்ல ஒரு இடத்துல 2 ஆர்பிட்டும் மீட் பண்ணுது. ஒன்லி ஆர்பிட்டுக்கு போகுது, அடுத்தது இப்படி போகுது. ஒரு இடத்துல கட்டாயமா மீட் பண்ணி ஆகணும். இத்தனை கோடி வருஷங்கள்ல ஒரு தடவை கூட அது மோதிக்க முடியாது, நடக்கவே இல்லை. இது யாருடைய கட்டளை? என்ன இயற்கையினுடைய அமைப்பு என்ன மாதிரி? அதே நேரத்தில் சில கிரகங்கள் உடஞ்சி போயிருக்கு. ஆஸ்டிராய்ட்ஸ் சொல்லி உடஞ்சது தனித்தனியா, அந்த உடஞ்சதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சுத்திட்டாங்க. உடஞ்ச பிறகு உயிர் வாழணுங்கிற நோக்கம், உடஞ்ச பிறகு கடமையை நிறைவேற்றணுங்கிற நோக்கம். அஸ்ட்ராய்ட்ஸ்ல சிலது அந்த ஆர்பிட்டை விட்டு அதனுடைய ஆர்பிட்டை விட்டு தாண்டி எங்கெங்கயாவது போய் கடைசியில் பூமியினுடைய அட்மாஸ்பியர் வரும்போது எரிஞ்சு கீழே மீட்டியார் கீழே விழுகுது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். இந்த எரி நட்சத்திரம் சொல்றாங்கல்ல. அப்போ எதுவுமே அதனுடைய வேலைகளை எங்கெங்கயோ இருந்து எப்படியோ செஞ்சுட்டு இருக்குது. ஏதோ ஒரு சக்தி, அது கடவுள்னு வச்சுக்கலாம், இயற்கைன்னு வச்சுக்கலாம், என்ன வேணா வச்சுக்கலாம். இயற்கை. இப்ப இந்த விதமான கேள்விகள் எழும்போது நாம சரியா கண்டுபிடிச்சோமா அப்படிங்கிற சந்தேகம். ஒரு கவிஞன்கிற முறையில இதான் இப்படி பார்க்கக்கூடிய ஒருத்தன் சாதாரண ஆளு, வேற விதமான ஆளு, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய வேற விதமான ஒரு ஆள். இந்த யுங் என்ற ஒரு பிலாசபர், அது ஒரு சைக்காலஜிஸ்ட், ஒரு பிலாசபர். அவரு எனக்கு பொருத்தமா ஒரு அந்த காலத்துல சொல்லி வச்சிருக்க, கவிஞன்கிறவன் நீ பார்க்கிற ஆள் கிடையாது, அவன் வேற ஆள். ஏன்னா ஒரு மனிதனுக்குள்ள அவனுடைய அப்பா இருக்காரு, அவனுடைய அப்பா இது கோடிக்கணக்கான வருஷங்கள்ல இருந்த மனித ஜாதி உணர்வுகளும் இவனுக்கு இருக்கு. அதுக்கு அன்கான்சியஸ்ல, நம்முடைய அன்கான்சியஸ்ல அதெல்லாம் பதிவாயிருக்கு. நம்முடைய அன்கான்சியஸ் இதெல்லாம் நினைச்சு பார்த்தோம்னு சொன்னா அதனுடைய வெயிட் தாங்க முடியாது, நம்மளால உட்கார முடியாது. நம்முடைய அன்கான்சியஸுக்கு அவ்வளவு வெயிட். இப்போ அதுலதான் யாரோ ஒருத்தன் எப்பவோ ஒருத்தன் இருந்து அதை கவிதையை படைக்கலாம். நீ கவிதையை படைக்கலாம். உனக்கு உன்னுடைய கலெக்டிவ் அன்கான்சியஸ்ல இருந்து வரக்கூடியது. நீ இப்போ உன்னுடைய கான்சியஸ்ல நீ பாத்தீங்கன்னு சொன்னா அது நீ படைச்சியாங்கிறது உனக்கு சந்தேகமாக இருக்கும். இன்னும் சொன்னா அவன் என்ன சொன்னா, கவிஞன் கவிதையை படைக்கல, கவிதை தான் கவிஞனை படைச்சிருக்கு. நான் எப்படி அப்பா ஆனேன்? அவன் என்ன அப்பான்னு கூப்பிட்ட போதுதான் அப்பா ஆனேன். அதனால தானே அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ நம்முடைய இந்த அந்த கவிதை அதான் அந்த போட்டோ கேட்ட ஒரு கதை சொல்லி அப்துல் ரஹ்மான் தான் போட்டோ கேட்டேன், பத்திரிகைக்கு கேட்டாரு. இந்த போட்டோ தர மாட்டேன், இப்போ நீங்க அந்த கலைஞர்ல வாங்கிட்டீங்க. என்னது எல்லாரும் போட்டோ கொடுக்குறாங்க, எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பத்திரிகையில போறோம்னா போட்டோ தேவை தானே. இது ஒரு 2-3 வருஷத்துனால என் ஒய்ஃப் உடம்பு சேர்ந்து சொன்னாங்க, அவங்களை கவனிச்சுருந்தேன். அந்த அவசரத்துல அது போட்டோலாம் தர முடியாது. அப்போ அவர் கோச்சுட்டார். என்ன உனக்கு மட்டும் நீ என்ன பெரிய ஆளு, நீ மட்டும் என்ன பெரிய ஆளு,
எல்லாம் கிடையாது, போட்டோ தரமாட்டேன். அப்புறம் வந்து தரமாட்டேன்னு சொன்னா ஏன் தரமாட்டீங்கன்னு சொல்லி அவன் இன்னொரு ஃப்ரெண்ட் கேட்டான். கேட்கதான் போட்டோ அனுப்பிச்சிக்க வேண்டியது. அது இல்லடா காரணம், என் போட்டோ அபிபுல்லாவோட போட்டோ, அவர் கேட்கறது கவிஞனோட போட்டோ. அபிபுல்லாவோட போட்டோவை கவிஞனோட கவிதைக்கு பக்கத்துல போட்டா எப்படி போடுறது? அவன் வேற ஆளு, அவன் யாருன்னு எனக்கே சரியா சொல்லு, அவன் மூஞ்சி நானும் சரியா பார்க்கல. எந்த போட்டோவை போட்டு போய் இப்ப நீங்க எடுக்கிறீங்க, என்னோட போட்டோவை கொண்டு போய் அதுல போட்டீங்கன்னு சொன்னா எப்படி பொருத்தமா இருக்கும் அப்படின்னு கேட்டேன். அவன் அதை சிலாயிச்சுட்டான். அந்த ஃப்ரெண்டு வந்து புரிஞ்சுட்டான், இந்த ஸ்டூடெண்ட் இன்வால்வ் பண்ணான், அவன் அதை புரிஞ்சுட்டான். இது அது அப்புறம் வந்து போட்டோ கொடுக்கறது போட்டோ போடுறதுங்கிறதுலாம் சாதாரணமா ஆயிடுச்சு. இது காம்ப்ரமைஸ் மாதிரி இருக்கான், அது ஆயிடுச்சு. கருத்து சொல்றேன், அதாவது கவிஞன் வேற ஆயிட்டான், வேற ஆயிட்டான். மனிதன்கிறவன் எல்லாத்துலயும் இருக்கிறவன் தான். பேராசிரியர்ங்கிறது அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு குறிப்பிட்ட ஒரு வேலைக்கு நம்முடைய ஒரு தொழில்ங்கிற முறையிலையும் நமக்கு ஈடுபாடுள்ள ஒரு தொழில்ங்கிற முறையிலையும் இருக்கக்கூடிய ஒரு ஆள். இடையில வந்து ஒரு பாத்திரம், இடையில வந்து ஒரு பாத்திரம். இப்பவும் அதுக்கப்புறமா அந்த பாத்திரம் ரிவைவ் ஆகலாம். ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நான் பேராசிரியர் அப்படி வேலை பார்க்கிறேன். இனிமேலும் எங்கேயாவது வேலை பார்க்க நேர்ந்து எனக்கு உடல் வசதி இருந்துச்சுன்னு சொன்னா நான் வேலை பார்க்க போகலாம். பேராசிரியர் துணை கேள்வி, சிறு கேள்வி. இறப்புக்கு முன்னாலே நாம இருந்தோம், இறப்புக்கு பிறகும் இருப்போம் அப்படிங்கிறதான் அதுல ஒரு மாற்று கருத்து.